வீட்டில் இருக்க ஈஸியான திங்ஸை வச்சு டேஸ்டியான ஸ்வீட் செய்யலாமா? செய்யறக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. டேஸ்ட்டும் உண்மையாக சூப்பராக இருந்தது. அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் அது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 3 சில் தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது கூடவே சர்க்கரை வந்துட்டு 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி கலருக்காக மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா போதும். குங்குமப்பூ இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, நார்மல் மாவு சோடா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் வந்துட்டு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கலாம். நம்ம எந்த பவுலில் ஊற்ற போகிறோமோ அதில் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரையும் அதில் முக்கால் ஊற்றினோம்னா போதும். நல்லா புஷ்ஷுன்னு வெந்து வந்துடும். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டர் பவுலையும் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சோம்னா சாஃப்டாக வெந்து வந்துடும். அந்த கேப்பில் பால் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஏலக்காய் பவுடர் தனியாக இல்லாதனால சர்க்கரை கூட ஏலக்காயை போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி அதையே பாலில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே மறுபடியும் கொஞ்சமாக கலருக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா கையில் வச்சு 2 தட்டு தட்டினோம்னா போதும், ஈஸியாக கலந்து வந்துடும். இது கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.